சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயந்து தான் ஆகணும். பயந்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ம். அவர் ரொம்ப நல்லவர். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவர் கிடையாது. இப்போ ஒரு சுத்தமான நியாயமான நீதிபதியை பார்த்து ஓகே. தப்பு செஞ்சவனுக்கு பயம் வரதானே செய்யணும். ஆமா. நம்ம தப்பு செஞ்சோம்னா அவரை பார்த்து பயப்படலாம். ஓகே. என் மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைன்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு அவரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. பயம் என்ன சொல்லணும்னா அவர் நல்ல சப்போர்ட் பண்ணுவார். ஓ. ஸோ அதனால வந்து சனியை பிளைண்டா ம். அவரை பார்த்து பயப்படுறது அப்படின்றது வந்து ஒரு மூட நம்பிக்கை. அவ்வளோதான். ம். ஸோ இப்போ வந்து இதில் இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியால் ஆதாயம் அடையக்கூடிய ராசிக்காரர்கள் இருக்காங்க பாருங்க. ஆமா. இயற்கையாகவே சனி வந்து இவங்களுக்கு நல்லது செய்யன்ற ஒரு ராசிகள்லாம் இருக்கு, குறிப்பிட்ட ராசிகள்லாம் இருக்கு. யாராருன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி, ம். துலா ராசி, ம். மகரம், கும்பம், இப்படி இன்னும் சில ராசிகள் கூட உண்டு. கிட்டத்தட்ட 12 ராசியில் ஒரு 8 ராசிகளுக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறவர் தான். ம். ரொம்ப அரிதாக தான் இந்த சிம்ம ராசி அவங்களுக்கு கொஞ்சம் பகை பண்ணுவது தான், பண்ணதான் செய்வார். ம். ஸ்தான அடிப்படையில் அவங்களுக்கும் நல்லது செய்வார். ஸோ அந்த எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, சனியால் ஆதாயம் அடைகிறவங்க நிறைய பேர். ஓகே. ஆனால் ஒருத்தனுக்கு ஊரில் கெட்டவன் பேர் விழுந்துருச்சு அப்படின்னா, அவனை திரும்ப போட்டு அவன் அயோக்கியன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, ஆமா. அந்த மைண்ட் செட் தான் சனி மேலே வீண் பழி விழுந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ அவர் நல்ல மனுஷன், அவரை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களான்ற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கணுன்ற எண்ணங்களை ஒரு மனிதனுக்குள்ள விதைக்கக்கூடியவர் அவர் தான்.